இது பெரிய மாங்காய் மரம் இருக்கு பாருங்களேன். இது வந்து ஒட்டு மாமரம். என்ன ஒன்று இருக்கா, இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும், ஜவுரி மாதிரி இருக்கும். இப்போ நிறைய மாங்காய் இருக்குது. இந்த 2 மாமரமுமே எங்கள் தாத்தா காலத்துலேயே வச்சது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. நிறைய மாங்காய் வந்து இந்த மாமரத்தில் காய்ச்சிருக்கு. ஆனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாமரம் வந்து இப்போ இந்த பாதியிலேயே வந்து கொஞ்சம் கீறி போய் ஸ்ப்ளிட் ஆனது மாதிரி தான் இருக்குது. இதோட இந்த கிளைகள்லாம் பெரிய பெரிய பிரான்ச்சஸ் எல்லாம் உடஞ்சி விழுறது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாமரத்தை இனி வந்து நாங்கள் வெட்டி தான் தூர எடுக்க போகிறோம். வேறு வழியே இல்லை, இது மேலே விழுந்துடும். ஸோ அதனால் இதை வெட்ட தான் போகிறோம். இந்த மாமரத்தில் வந்து நிறைய மாங்காய் வந்து ஆனால் காய்ச்சிருக்கு. பார்த்தாலே பாவமாக இருக்குது. இந்த மாங்காயை கீழே பாருங்கள், நிறைய மாங்காய் விழுந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மாங்காய் நிறைய விழுந்து விழுந்து கிடக்கும். என்ன பண்ணுறது, நிறைய காய்க்கும். ஆனால் இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, வெட்டி தான் ஒரு எடுக்க வேண்டியது இருக்குது.